வாயை காத்துக்கிட்டனா உயிர் பிழைச்ச, தப்பிச்ச நீ. தன் வாயை காக்கிறவன் ஜீவனை காத்து கொள்ளுகிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன கொஞ்சம் அதிகமா பேசிட்டனா அவன் என்ன ஆயிடுவான்? கலக்கம் அடைவான். அவன் வாழ்க்கையில தேவையில்லாத கலக்கம், பெரிய போராட்டம் அவன் வாழ்க்கையில வந்துரும்னு சொல்றார். அப்ப தன் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான், விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். சில நேரங்கள்ல நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, சின்னதா வார்த்தையை விட்டுட்டு அதனால பெரிய பிரச்சனைகளுக்குள்ள போன ஆட்கள் பாருங்க. தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் அவன் என்ன ஆவான்? கலக்கம் அடைவான். அப்படி சின்னதா பேசி பெரிய பிரச்சனைகளுக்குள்ள போன நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வாய்க்கு ஒரு பூட்டு போடுறதுன்றது ஏதோ சும்மா சாதாரணமான விஷயம் இல்ல. அது ஆத்மாவையும் பிராணனையும் காக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான செயலா இருக்கிறது. அல்லேலூயா.